Hi guys, நான் உங்கள் ஜெர்மன் தம்பி அண்ட் நம்ம பிரதர். Hi guys. ஸோ இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் கோட் டே. ட்விட்டர் போனால் சரி, இன்ஸ்டாகிராம் போனால் சரி, அதுதான் போட்டிருக்காங்க கோட் ஆஃபிஷியல் ட்ரெய்லர். இப்போ டிவிக்கு முன்னால் ஆல்ரெடி ஸ்க்ரீன் போட்டிருக்கிறோம். டி சீரியஸில் ட்ரெய்லர் வந்துருச்சு. 2 minutes நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். செம்மையாக இருக்கிற தம்ப்நெயிலே செம்மையாக இருக்குது. நம்ம டிஏஜிங் விஜய் அதில் நிற்கிறார். லெஃப்ட் சைடில் நம்ம ப்ரொஃபஸர் விஜய் இல்லை சயின்டிஸ்ட் விஜய் தெரில. ஸோ பயங்கர ஹைப்புங்க. ஆக்சுவலாக நம்ம ஒரு புது மைக் வாங்கியிருக்கிறோம். இந்த குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போட்டுருங்க. நம்ம ஃபியூச்சரில் இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, இது அவ்வளோதான். ஐ திங்க் ரெடியா? ரெடி போடு. வெயிட் பண்ண முடியும். வெயிட்டிங்லேயே வேறு இருந்தீங்க. ஜெர்மனில் இப்போ 1:30 ஆக்சுவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்தியாவில் 5:30. ஸோ ஃபர்ஸ்ட் ஷோ நாங்கள் புக் பண்ணிட்டோம். ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. ஸோ ட்ரெய்லர் டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. Let's see. போத்தலாம். Okay. Dear நண்பா நண்பி. அண்ணன் வர பத்தது. Guys, this is a new assignment. உங்களை லீட் பண்ண போகிறது ஒரு புது லீடர். 68 international successful operation, hostage negotiator, field agent, spy. In short, he is the goat of SATS. யாரோ சொன்னாங்க பிஜிஎம் சரி வராது. குழந்தை நல்லா இருக்கு, ஒன்றும் டென்ஷன் ஆகாத. எனக்கு குழந்தைய நினைச்சலாம் டென்ஷன், காந்தியை நினைச்சுதான் டென்ஷன். இப்பதான் அலஃபா சுத்திட்டு இருக்காரு, வீட்டுக்கும் டைமுக்கு வரதில்லை. சத்தியமா கொடுக்கூடாதா? ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. வெங்கட் பிரபு ஸ்டைல். அறிவுகடா உனக்கு. எல்லா விஷயத்துக்கு ஃபேமிலியோட ஹாலிடே போவானா? அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா? அனுபவிச்ச இந்த பெயின காந்தியும் அனுபவிக்கலாம். இல்லப்பா, யார் இன் டேஞ்சர். இது வரைக்கும் நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கேன். ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் காந்தியே வேஷம் போட்டு பார்க்கலாம். சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வைக்க போகிறாங்க. பிரச்சனையை விட்டு நீங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. முடியல, நான் சொல்லு, நான் போட்டேன். ஒரிஜினல் டிஏஜி. அரு மகன் வயசாயிடுச்சு. ஸ்குவாடு விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. யோசிக்கிறீங்களா? எவ்வளோ வயசான என்னையா? A lion is always a lion. Good. You think you can stop me? You think you can stop me? No one can stop me. மருதமலை மாமணியே முருகையா, அது கில்லி வேலையா ஐயா. அதையும் போட்டிருக்காங்க. சஜிதா வெங்கட் பிரபு. அதில் அந்த பார்க்கணும் இல்லை, அந்த அவர்கிட்ட மகன் வரானா இல்லை அது டிஏஜிங் மகன் நான் நினைக்கிறேன். சின்ன வயசுல வருது. அது மகன் மாதிரி தான் இருக்கு. மகன் இது விஜய் டிஏஜி இல்லை விஜய் உண்மையான மகன். உண்மையான மகன் இருக்கு. ஸ்டாப் பண்ணி பாருங்க. இப்போ எங்க அது வருமா? இல்லை இந்த டிஏஜிங் தான் ஒரிஜினலாக நம்ம மகனை போடல. அவர்கிட்ட என்ன பேர் அவருக்கு? சஞ்சய்யா சஞ்சீவா ஏதோ எஸ்ஸோட தொடங்கும். பரியா எப்படி ட்ரெய்லர் எப்படி? ட்ரெய்லர் வேற மாதிரி. ஆக்சுவலா எதிர்பார்க்கவே இல்லை. பிஜிஎம் சூப்பரா செய்திருக்கிறார். யுவன் சங்கர் ராஜா. பிஜிஎம் பாட்டுல கொஞ்சம் சிறப்பு இருந்தாலும் நம்ம தலைவன் பிஜிஎம்ல சொன்னேன் உங்களுக்கு. சில நேரம் பாட்டையும் கட் பண்ணிட்டு இப்படியே போடலாம். இல்ல அது பிஜிஎம் மாசாரம் பண்ணியிருக்கார். அது என்ன டயலாக் கடைசியில் வரும், லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன்னு. செம்ம ட்ரெய்லருங்க. அதுவும் நிறைய அந்த டாம் க்ரூஸ்
ஸ்டைல்ஸ் அந்த ஸ்டன்ட்ஸ்கள் எல்லாம் எப்படி வந்திருக்கிறது தெரியல. சிஜே மூலமா எப்படி வந்து ஹாலிவுட் லெவலில் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உண்மையா செய்திருக்க வாய்ப்பே இல்லை. உண்மையா இல்லை. அது அந்த டாம் க்ரூஸ் இதில் சொல்லல, அந்த ஹாலிவுட் ஃபீச்சர்ஸ் சரியா இருக்கு. அந்த ஸ்டன்ட்ஸ் எல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இதுதான் கடைசி மூவியா இருக்குமே. நான் என்ன விஜய் இந்த கடைசி மூவியா இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த அடுத்த பொலிட்டிக்கல் மூவின்னு சொல்றாங்க. இவ்வளோ இந்த அளவு I think this is the last Vijay movie with entertainment, mass masala. வெங்கட் பிரபு I think பயங்கரமா நம்ம செலிப்ரேட் பண்ண மூவியை பயங்கரமா இருக்கு. I think என்ன லைக்ஸ் வந்துருச்சு ஆல்ரெடி. ஃப்ரீஸ் ஆயிருக்கும். ஓகே பட் நைஸ். ஜெயராமும் வாரு. செம்ம ஃபன்னான படம். செம்ம காஸ் பிரபு இருக்கார், ஜெயராம் இருக்கார். நம்ம 90s கிட்ஸ் தானே. நமக்கு பிடிச்ச எல்லா ஹீரோஸ் எல்லாரும் இருக்கிறாங்க படத்துல. எல்லாரும் இருக்கிறாங்க. சோ பேங்காக்கையும் நம்ம வெங்கட் பிரபு உள்ளுக்கு கொண்டு விஜய். அதான் இவரை காணல. பிரேம்ஜி ஃப்ரேம்ல காணல. ஓகே சோ யா 2 minutes 50 seconds. படம் எவ்வளவு டியூரேஷன்? 3 hour மூவியா இல்ல தெரியல 2 hours 45 minutes. சோ பரவாயில்ல. எவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு இருக்கலாம். டிக்கெட்ஸ் நம்ம ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம் guys. இப்போ சந்தோஷமா இருக்கு guys. ஏன்னா இங்கே வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ்ங்க. ஒரு டிக்கெட் ஒரு 1 டிக்கெட் வந்து 25 யூரோஸ்னா எவ்வளோ நம்ம ஊர் காசுக்கு 20 மல்டிப்ளை 1700. என்ன ஷார்ட்டாக சொல்லணுமே, அதுக்கு நாம இன்னொரு வேலைக்கு போகணும். நம்ம இங்கே படம் பார்க்கணுன்னா ஸோ பார்த்து நம்ம புக் பண்ணணும். தலைவரிக்கு நம்ம ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. எல்லாருமே போகிறோம். படம் வரப்போது few days தான். few days. So waiting. நீ இந்த ட்ரெய்லரை பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம் லூப்பில். இது மாஸ் நான் இனி வார்த்தையே இல்லை. ஆரம்பத்தில் அந்த ஸ்பார்க் சாங் வரும்போது ஒரு நெகட்டிவ் டோன்லேயே இருந்த நம்மால் இப்போ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது கம்பேக்னா ஆல்ரெடி இருந்தவர் கம்பேக் இண்டியா இல்லை. ஸோ வெங்கட் பிரபு இஸ் பேக். யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம்மோட பேக். தளபதி இஸ் பேக். ஸோ வெயிட்டிங். ஸோ ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. ஹவு வாஸ் த ட்ரெய்லர் ஃபார் யூ கைஸ்? அண்ட் போட்டுருங்க கமெண்ட்ஸில் பார்த்துப்போம். ஓகே பாய். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. தளபதி ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. ட்ரெய்லர் போடுப்பா. இன்னொருக்கா நாம இப்போ ட்ரெய்லரை பார்க்க போகிறோம். நீங்களும் ட்ரெய்லரையே பாருங்க. பாய்.